சட்டப்பேரவையில் இன்றைக்கு பிரேமலதா விஜயகாந்த் சொன்ன கமெண்ட் ரொம்ப பொருத்தமான கமெண்ட்டாக இருந்தது. இது சட்டப்பேரவையாக இல்லை, சண்டைக்களமாக இருக்கிறது அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் ஆதவர்ஜுனாவை கைகாட்டி, இவரெல்லாம் பேசவே விடாதீங்க, வாயை திறந்தாலே சண்டை தான் வருது, தயவு செய்து பேச அனுமதிக்காதீங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய பேச்சை நிறைவு செய்திருக்கிறார். இங்க வெறும் இது சட்டமன்றம், சண்டை மன்றம் கிடையாது. அதனால அவர் பேசாத வரைக்கும் அமைதியா போகுதுங்க. ஒன்ஸ் அவர் பேசியது போதுமா? தயவு செஞ்சு நீங்க அனுமதி தராதீங்க, எல்லா உறுப்பினருக்கும் வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு அமர்கிறேன். ஆதவர்ஜுனா பேசுற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா போகுது, அந்த ஆள் வாயை திறந்தாலே பிரச்சனையாதான் மாறுது அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் சொன்னது 100% உண்மை. இன்னைக்கு ரீல்ஸுக்காக இவங்க என்னென்னலாம் பேசியிருக்கிறாங்க அப்படின்னா, சங்கரன்கோயில் எம்எல்ஏவாக இருந்து தற்போது வாசுதேவநல்லூரினுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ராஜா ஈஸ்வரன் ராஜா என்ற எம்எல்ஏ ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். நம்மளுடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் கடந்த காலங்களில் எங்களோடு பயணித்த போது எங்கு பெட்டி தூக்குனார் என்பது உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். ஆதவர்ஜுனா இந்த பக்கம் இருக்கும்போது யார் யாருக்கெல்லாம் பெட்டி தூக்கி கொண்டிருந்தார் என்பது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு அவர் தன்னுடைய பங்கிற்கு கொடுத்த ஆதவர்ஜுனா, நான் அதை பற்றியெல்லாம் பேச விரும்பவில்லை, யார் யார் யாருக்கு பெட்டி தூக்கினார்கள் அப்படின்னு லபோதி போன அடித்து கொண்டு அழுது கொண்டிருந்தார். ஆதவர்ஜுனா யார்கிட்டயும் பெட்டி தூக்கல, யார் யார்கிட்ட பெட்டி தூக்குனாங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா நீங்க தாங்க மாட்டீங்க. இதனால டென்ஷனான ஆதவர்ஜுனா கலைஞர் RSS பற்றி என்னென்னலாம் பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலைஞர் RSS பற்றி அப்படியான பாசிட்டிவான கண்ணோட்டத்தில் எல்லாம் எதுவும் பேசவில்லை என்று ஏற்கனவே ஆதாரங்களோடு நிரூபிக்கப்பட்டு விட்டதற்கு பிறகும் கூட இப்போது மறுபடியும் இதை மீண்டும் பிரச்சனையாக சட்டப்பேரவைக்கு உள்ளே கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பது எவ்வளவு பெரிய அநாகரிகமான விஷயம். அதுல இன்னைக்கு ஆதவர்ஜுனா என்ன சொல்றாருன்னா, இந்த பேரவையில கலைஞர் பேசினார் அப்படின்னு சொல்றாரு. அது முதல்ல பொய்யான தகவல். இப்ப இது வாஜ்பாயிடம் பேசப்பட்ட ஒன்று பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் கலைஞரிடம் கேள்வியாக வருகிறது. அது தி ஃப்ரண்ட் லைன்ல கூட இணையதளத்தில் அவைலபிளாக இருக்கிறது. Asked specifically whether he endorsed Vajpayee's argument that RSS was a social organization, the chief minister said, Kalaignar said, I accept it. He added, Dravidar Kalagam is a social organization, but there is a big ideological differences between the RSS and the Dravidar Kalagam. Both call themselves as social organizations, yet they are not the same. I came from Dravidar Kalagam. இரண்டுமே சமுதாய இயக்கங்கள் என்றுதான் சொல்லிக் கொள்ளுகிறார்கள். ஆனால் இரண்டுக்கும் பெரிய வேறுபாடு இருக்கிறது. நான் திராவிடர் கழகத்தை சேர்ந்தவன் என்று கலைஞர் அன்றைக்கு பத்திரிகையாளர்களிடம் விளக்கி இருக்கிறார். கலைஞர் ஏற்கனவே இது குறித்து தெளிவுபடுத்தி, அவர் காலத்திலேயே இது பிரச்சனையாகி அவர் தெளிவுபடுத்தி பேசி இருக்கிறார். அதே 1999 தான் சட்டப்பேரவையில் கலைஞர் இந்துத்துவ மதவாதத்திற்கு எதிராக, பாபர் மசூதி இடிக்கப்பட்டதற்கு எதிராக, அயோத்தியிலே பாபர் மசூதி இருக்க வேண்டும் என்றும் பேசியிருக்கிறார். அப்போ இவர்கள் தனக்கு தேவையானதை மட்டும் தேர்ந்தெடுத்து கொண்டு பேசி கொண்டிருப்பது என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய சிக்கல். சரி, இவங்க தனக்கு தேவையானதை தேர்ந்தெடுத்து பேசும்போது நாமளும் சில விஷயங்களை தேர்ந்தெடுத்து பேச வேண்டிய அவசியம், அத்தியாவசியம் ஏற்படுகிறது. ஒரு உதாரணத்திற்கு 1974 தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஏப்ரல் மாதத்தில் மாநில சுயாட்சி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த மாநில சுயாட்சி தீர்மானத்தின் மீதான விவாதம் ஆழி பதிப்பகத்தில் புத்தகமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் இது நீங்கள் இணையதளத்திலையும் பார்க்கலாம். இப்போ தமிழ்நாடு அசம்பிளி டிஜிட்டல் ரெபாசிட்டரி அப்படின்ற இணையதளம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதுலேயுமே எல்லா விவாதங்களும் டிஜிட்டலைஸ் பண்ணி பதிவேற்றப்பட்டிருக்கிறது. நீங்கள் வேணும்னா அதை வெரிஃபை பண்ணிக்கலாம். அதில் இந்த புத்தகத்தில் பக்கம் 247 அதில் ஜேம்ஸ் அப்படின்ற ஒரு நபர் பேசுகிறார். இந்த ஜேம்ஸ் அப்படின்றவர் யாரு அப்படின்னா, காங்கிரஸை சேர்ந்தவர். காங்கிரஸை சேர்ந்த அந்த நபர் எதை பற்றி எல்லாம் கவலைப்படலாம்? காங்கிரஸை பற்றி கவலைப்படலாம், நாட்டினுடைய இறையாண்மை பற்றி கவலைப்படலாம், நாட்டினுடைய பாதுகாப்பு பற்றி கவலைப்படலாம், நாட்டினுடைய பொருளாதாரம் பற்றி கவலைப்படலாம். அதைவிட கூடுதலாக மதச்சார்பின்மை பற்றி அவர் கவலைப்பட்டவராக இருக்க வேண்டும். ஆனால் அன்றைக்கு அந்த காங்கிரஸ்காரர் என்ன தெரியுமா பேசியிருக்கிறார் சட்டப்பேரவையில்? மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் வேண்டும் என்று கேட்கிறீர்களே, ஒரு மாநிலத்தில் அரசு அமைந்து விட்டால், எந்த அரசு அமைந்து விட்டால் விரிவாக சொல்கிறேன். முஸ்லீம் லீக் பெரும்பான்மை பெற்று ஒரு மாநிலத்தில் அரசு அமைந்து விட்டால், நல்லா பாருங்க, முஸ்லீம் லீக் பெரும்பான்மை பெற்று ஒரு மாநிலத்தில் அரசு அமைந்து விட்டால்
அந்த பகுதியில் உள்ள மைனாரிட்டியான ஜனசங்கத்தை சேர்ந்தவர்கள் கதி என்ன ஆகும்? இதையெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஜனசங்கத்தை சேர்ந்தவர்கள் யார்? RSS காரர்கள். பாஜக, இன்றைய பாஜக, அன்றைக்கு ஜனசங்கம், அதற்கு முன்பு RSS. முஸ்லீம் லீக் ஆட்சி அமைந்து விட்டால் அங்கே இருக்கக்கூடிய RSS காரர்களின் நிலை என்ன அப்படின்னு ஜேம்ஸ் காங்கிரஸ்காரர் பேசியிருக்கிறார். இதற்கு என்ன பதில்? இதற்கு என்ன அர்த்தம்? முஸ்லீம் லீக் ஆட்சி அமைக்கவே கூடாது, முஸ்லீம் லீக் பெரும்பான்மை பெறவே கூடாது அப்படின்றது தானே. இவங்க இப்படிப்பட்ட மென்டாலிட்டி இருந்ததுனால தானே நாடு பிரிவினைவாதத்திற்கு நோக்கி தள்ளப்பட்டது. இவங்களுடைய இந்த காங்கிரஸ்காரர்களுடைய இந்த அடாவடியான அராஜகமான இஸ்லாமிய வெறுப்பு போக்கு தானே நாட்டை துண்டாடியது. அதெல்லாம் சட்டமன்றத்தில் விரிவாக பேசப்பட்டிருக்கு. அப்ப இந்த பகுதிக்கு என்ன பதில்? பதில் சொல்லுங்க காங்கிரஸ்காரர்களே. தாவேக்காவினரை பார்த்து கேட்கிறேன், காங்கிரஸ் இப்படி பேசி இருக்கிறது, இதற்கு என்ன பதில்? முஸ்லீம் லீக் ஆட்சி அமைந்தால் ஜனசங்கத்தை சேர்ந்தவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று பேசி இருக்கிறார்கள் காங்கிரஸ்காரர்கள். சட்டப்பேரவையில் அதுவும் சம்பந்தமே இல்லாமல் மாநில சுயாட்சி கேட்கின்ற நேரத்தில் இதை பேசுகிறார்கள் என்றால் காங்கிரஸ்காரர்களுடைய நோக்கம் முஸ்லீம் லீக் பெரும்பான்மை பெறவே கூடாது, அவர்கள் ஒரு மாநிலத்தில் அரசு அமைக்கவே கூடாது என்பதுதான். இவங்க இப்படிப்பட்ட நோக்கத்தோட தான் அரசியலமைப்பு சட்டத்தையே டீல் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுதான் ஜின்னா வந்து இவங்களுக்கு குடைச்சல் கொடுத்தார். அன்றைக்கு முஸ்லீம் லீக் பிரச்சனை செய்தது. அப்போதும் கூட முஸ்லீம் லீக் கேட்டு பாகிஸ்தான் ஏற்பட்டு பாகிஸ்தானில் ஆட்சியெல்லாம் அமைந்து இங்க இருக்கும் பலர் போன போதும் இந்தியாவில் இருந்த முஸ்லீம் லீக், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் என்று தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டு இந்தியாவிலேயே இருந்தவர்கள், நாங்களெல்லாம் பெருமைமிகு இந்தியர்கள் என்று பேசிக்கொண்டவர்கள், அப்படியே வாழ்ந்தும் காட்டியவர்கள், அவர்களை பார்த்து பெரும்பான்மை பெறக்கூடாது, மாநிலத்தில் ஆட்சி அமைக்க கூடாது, அவர்களுடைய ஆட்சி அமைந்தால் ஜனசங்கத்துக்காரர்கள் RSS காரர்களுக்கு பாதுகாப்பில்லை என்று பேசியது காங்கிரஸ். ஆதாரம் இருக்கிறது. இஷ்டத்துக்கு பேசுறது, வாய் இருக்குன்றதுக்காக இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொண்டு வந்து இட்டுக்கட்டி பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த வகையறாக்களினுடைய பேச்சுக்களை எல்லாம் சட்டப்பேரவை குறிப்பில் இவர்கள் ஏற்றி கொண்டிருப்பது தான் இன்னும் இருக்கிறதுல. இந்த விவாதத்தில் நீங்கள் இன்னும் நிறைய பார்க்கலாம். காங்கிரஸ்காரர்கள் எப்படியெல்லாம் வந்து இன்னொரு காங்கிரஸ்காரர் என்ன பேசுகிறார் அப்படின்னா, கட்டுச்சோத்தில் எலியை கட்டி கொண்டு போவதை விட தனிநாடு அமைந்து விட்டது பரவாயில்லை என்று நினைத்து விட்டார்கள் போலும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்களை எலிகளோடு ஒப்பிட்டெல்லாம் பேசி இருக்கிறார்கள். இந்த பேரவையில் யாரு? காங்கிரஸ்காரர்கள் பேசி இருக்கிறார்கள். இந்த காங்கிரஸ்காரர்களுக்கெல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரர்கள் என்ன பதில் சொல்ல போகிறார்கள் என்று அவர்களே பதில் சொல்லட்டும். இதோட இன்னும் தொடர்ச்சியாக இன்னும் பல்வேறு விஷயங்கள் சட்டப்பேரவையில் நடந்திருக்கிறது. அமைச்சர் கீர்த்தனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, மதுரையை சேர்ந்த சின்ன பிள்ளை நம்ம எல்லோருக்கும் தெரியும், அவருக்கு தேசிய அளவில் அங்கீகாரம் கிடைத்தது. அவருடைய சிறு சேமிப்பு நடவடிக்கைகள், சுய உதவி குழு நடவடிக்கைகள், அதனால் பாராட்டி அவரை நேரில் போய் பார்த்து அப்துல் கலாம் பார்க்கிறாரு. அவருக்கு அகில இந்திய அளவில் மரியாதை செய்யப்படுகிறது. வாஜ்பாய் அவருடைய காலை தொட்டு வணங்கினார். எதற்காக? இப்படி வந்து பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக சிறு சேமிப்பு மூலமாக சுய உதவி குழுக்களின் மூலமாக இவ்வளவு உழைக்கிறார் என்ன. இன்னைக்கு அமைச்சர் கீர்த்தனா என்ன சொல்றாங்க, இதுல 111 விதியின் கீழே திருத்தம் வேற விளங்கி இருந்த திருத்தம் என்ன சொல்றாங்கன்னா, மதுரையில ஹைட்ரோக்ளோரிக் சிஸ்டத்திற்கு ஓரிங் தயாரித்து கொடுத்தார்களாம். ஓரிங் எனும் சிறிய ரப்பரால் செய்யப்பட்ட காற்று மற்றும் திரவம் வெளியேறாமல் இருக்க பயன்படுத்தப்படும் ஒரு கேஸ்கெட்டை ஜாப் ஒர்க் அடிப்படையில் இந்த சுய உதவி குழுக்கள் மூலம் செய்து. ஓரிங் அப்படின்றது வந்து ரப்பர்லையோ அல்லது சிந்தட்டிக் மெட்டீரியலோ செய்யப்படுறது. எதுக்காக அப்படின்னா, நீங்க குக்கர்ல வந்து கேஸ்கெட்டு போடுவோம்ல, அது எதுக்கு? குக்கரில் வெந்துக்கிட்டு இருக்கும்போது ப்ரெஷரில் லீக் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக. இதே மாதிரி நீங்கள் டூ வீலரில் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி வந்து ஃபோர்க் இருக்கும், அந்த ஃபோர்க்குக்கு மேலே ஆயில் சீல்னு ஒன்று இருக்கும், அஸ்தி ஓரிங்னு ஒன்று இருக்கும். அதே போல் வந்து கீழே வந்து ஆயில் ஃபில் பண்ணுவோம் இல்லையா வண்டியில், அதில் நீங்கள் அந்த ஆயில் ஃபில் பண்ணுறதை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அங்கே ஓரிங் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது எதுக்காக? ப்ரெஷரில் ஆயில் லீக் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக அந்த ஓரிங் போடுவாங்க. இவங்க ஓரிங் தயாரிக்கிறது கேள்விப்பட்டு வாஜ்பாய் காலில் விழுந்தாருன்னு இவங்க கதை கட்டுறாங்க இன்னைக்கு சட்டமன்றத்தில். வாட்ஸ்அப் ஃபார்வேர்டு, வாட்ஸ்அப்பில் கூட இவ்வளவு கொடுமையான கதையை எவன் ஃபார்வேர்டு பண்ணான்னு தெரியல இவங்களுக்கு. அப்போ இவங்களுக்கு வேற ஒரு உலகம் இருக்கு போல. அடுத்து ஆதவர்ஜுனா பேசும்போது தமிழ்நாட்டில் வந்து காலனி என்ற சொல்லை ஒழித்தார்கள், காலனி ஒழிந்து விட்டதா அப்படின்னு. அதை அவங்க கூட உட்கார்ந்துருக்கிறார்கள் அமைச்சர் வன்னியரசு. அவங்க கட்சியோட பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் அவர்கள் தான் அந்த கோரிக்கையை வச்சாரு. அவரை பார்த்து தான் கேட்குறீங்களா? அப்போ வன்னியரசை பார்த்து தான் கேட்குறீங்களா? காலனின்ற பேரை ஒழிச்சியே காலனியை ஒழிக்க முடிஞ்சா அப்படின்றத வந்து வன்னியரசை பார்த்து தான் கேட்குறீங்களா? அந்த பேர் ஒழிக்கப்பட்டது அப்படின்றத ரொம்ப சாதாரணமாக கடந்து போகிற. அந்த பேர் ஒழிக்கப்பட்டதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது, எவ்வளோ பெரிய வரலாற்று பிரச்சனைகளை தீர்த்து வைத்திருக்கிறார்கள்.
ஒரு தெருவினுடைய பேரை ஒரு முதலாளிகிட்ட போய், ஒரு ஓனர்கிட்ட போய், ஒரு ஹெச்ஆர்ட்ட போய் ரெஸ்யூமை கொடுக்கும் போதே என்ன தெரு, அம்பேத்கர் காலனி, பேரை பார்த்த உடனே வந்து ரெஸ்யூமை ரிஜெக்ட் பண்ற வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருந்தது. இதையெல்லாம் ஒழிப்பதற்காகத்தான் காலனி என்கின்ற பேரே இருக்கக்கூடாது என்பதற்காக அந்த பெயரையெல்லாம் மாற்றினார்கள். இன்றைக்கு இது பெரியார் நகர்களாகி இருக்கின்றன, அயோத்தியாசர் நகர்களாகி இருக்கின்றன, அம்பேத்கர் நகர்களாகி இருக்கின்றன. அப்போ எவ்வளோ திரளான மக்களுக்கான பாதிப்பு தீர்க்கப்பட்டிருக்கிறது. காலனி பேரை மாத்தினா போதுமா அப்படின்னு சர்வசாதாரணமா பேசுறீங்க. சரி, நீங்க கூட தான் வந்து ஆதிதிராவிடர் நலத்துறை சமூக நீதித்துறைன்னு மாத்தினீங்க. சமூக நீதி நல்ல செழிப்பா இருந்ததை தான் பார்த்தோம். இன்னைக்கு அமைச்சர் வன்னியரசு விக்டிம் கார்டு பிளே பண்றாரு. இவர் வாய்க்கு வந்ததை பேசும்போது எதிரில் இருக்கிற உறுப்பினர்கள் எழுந்து குறுக்கீடு செய்யறாங்க. பாத்தீங்களா, என்னை பேச விடாம பண்றாங்க, இதுதான் தலித்துகளுக்கு எதிரான ஒடுக்குமுறை அப்படின்னு சம்மந்தம் இல்லாம பேசுறேன். சரிங்க சார், உங்களை பேச விடாம பண்றது வந்து தலித்துகளின் மீதான ஒடுக்குமுறைனா பாரதிதாசனை படிக்க விடாம பண்றீங்களே, அது தலித்துகளின் மீதான ஒடுக்குமுறை இல்லையா? அதை ஒரு தலித்தா நின்று நீங்களே செய்றீங்களே. இப்ப அந்த பையனை அங்க கையெழுத்து வாங்கிட்டு வா, இந்த கையெழுத்து வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டியவே அலைய விட்டுக்கிட்டு இருக்கீங்க அந்த பையனை. இந்த கொடுமைகளுக்காகத்தான் பாரதிதாசன் சொன்னார், வரலாறு உங்களை மன்னிக்காது வன்னியரசு அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் உங்களை பார்த்து சொல்லி இருக்கிறார். சரி, இதுதான்னா இல்லை, இன்னும் நிறைய பேசியிருக்கிறாங்க சட்டப்பேரவையில். மானிய கோரிக்கையை தவிர எல்லாத்தையும் பேசுகிறாங்க. அதில் பெரியாரை பற்றி பேசுவதற்கு அமைச்சர் சேகர் பாபுவுக்கு தகுதி இல்லை, அம்பேத்கரை பற்றி பேசுவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? அனைத்து சாதியினர் அர்ச்சகர் 5 ஆண்டுகளாக நீதியை பெறாமல் திமுக தவறவிட்டது. 5 ஆண்டுகளாக திமுக சட்ட போராட்டம் நடத்தியது. நீ என்ன போராட்டத்தை அறுத்து தள்ளுனீங்க? அனைத்து சாதியினர் அர்ச்சகர் ஆகுகின்ற உரிமை பற்றி உங்களுடைய கொள்கை முடிவு என்ன? நாங்கள் அந்த கேஸில் ஜெயிச்சு காட்டுவோம். ஜெயிச்சு காட்டியா? அந்த போஸ்டிங் போடுறதுன்றது அதுக்கு முன்னாடி யாராலும் செய்ய முடியாததை கலைஞர் செய்து நீதிமன்றம் தடுத்ததை மீண்டும் ஸ்டாலின் வந்து செய்தார். பெரியாரை பற்றி பேசுவதற்கு அவர்களுக்கு தகுதி இல்லைன்னா உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? பெரியார் வந்து என்ன கேட்டாரு? சரி, நீங்க பெரியாரை பேச தகுதியுடைய நபராக உங்களை ஆக்கிக்கொள்ள ஒரு வாய்ப்பு என்ன தெரியுமா? பெரியாருடைய போராட்டம் கருவறை நுழைவு, அனைவரும் கருவறைக்குள் போக வேண்டும் என்பதுதான் அவருடைய போராட்டம். அதனுடைய முதல் படிநிலை தான் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராவது அப்படின்னு. இப்போ வரைக்கும் ஆகம கோயில்கள்ல அனைத்து சாதியினரையும் அர்ச்சகராக்க முடியாதபடிக்கு நீதிமன்றங்கள் தடை மேல் தடை விதித்து கொண்டே இருக்கின்றன. யார் மூலமாக? RSS பாஜக காரர்கள் மூலமாக இதுவெல்லாம் தொடர்ந்து நீதிமன்றங்களில் நின்று கொண்டே இருக்கிறது. தமிழ்நாட்டில் அனைத்து சாதியினர் ஆகணும்னு சட்டம் போட்டா உத்தரப்பிரதேசத்துல இருந்து ஒருத்தன் இங்க வந்து வழக்கு போடுறான். இதை பத்திலாம் உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கா? அம்பேத்கரை பற்றி பேச, பெரியாரை பற்றி பேச உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு, என்ன அருகதை இருக்கு? அடுத்தது இன்னொரு சம்பவம், இந்த ஒன்றிய அரசாங்கம் தொடர்ந்து மினரல்ஸ் ரிசோர்சஸ் அதை தோண்டி எடுக்கிறது, அதில் வர்ற வரி எல்லாத்தையும் அவங்களே வாரி சுருட்டி துண்ணுட்டு இருந்தாங்க. அப்போ இதுக்கு எதிராக உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குது. என்ன தீர்ப்பு கொடுக்குது? மாநில அரசுகளுக்கு தான் இந்த மைனிங் இதெல்லாம் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுக்குது. உடனே இவனுக்கு என்ன பண்றாங்கன்னா சட்டங்களை திருத்தி மாநில அரசிடமிருந்து அதை பறிக்கின்ற வகையில் இவங்க செஞ்சிருக்கிறாங்க. இதை எதிர்த்து தொடர்ச்சியாக திமுகவினர் குரல் கொடுத்து வந்திருக்கிறார்கள். திமுகவினர் குரல் கொடுத்ததற்கு பிறகுதான் இது மக்களுடைய பார்வைக்கே வந்து சேருகிறது. ஆனால் திமுக எதுவுமே செய்யவில்லை, விஜய் தான் இதை முதலில் செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல இவர்கள் ஒரு தகவல் என்னன்னு, சோர்சஸ் சே சிஎம் அப்ஜெக்ட்ஸ் டு த ப்ரொவிஷன்ஸ் தட் கர்டைல் ஸ்டேட்ஸ் பவர். அதாவது மைனிங் லால மாநில அரசின் அதிகாரத்தை பறிக்கின்றபடி ஒன்றிய அரசு செய்திருக்கக்கூடிய திருத்தங்களில் விஜய் ஆட்சேபனை தெரிவிப்பதாக சோர்ஸுகள் தகவல் சொல்றாங்க. விளங்கிரும் விளக்கென்ன? இதை சோர்ஸ் சொல்லி தெரிஞ்சுக்கிடணுமா? ஏன் லெட்டரை வெளியில போடு. சரி, உடனே என்னன்னு உருட்டுறது, டிஎம்கே எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்லிட்டு. டிஎம்கே தொடர்ச்சியாக இது குறித்தான எதிர்ப்புகளை தெரிவித்து வந்திருக்கிறது. ஆகஸ்ட் 12 இது குறித்து தோழர் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் விரிவாக எழுதியிருக்கிறாரு. ஆகஸ்ட் 12 தங்கம் தென்னரசு அவர்கள் நிதி கூட்டாட்சியின் மீதான நேரடி தாக்குதல் என்று இதை கண்டித்திருக்கிறார். ஆகஸ்ட் 13 திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி அவர்கள் இது மாநில உரிமைகள் மீதான நேரடி தாக்குதல் மற்றும் மாநிலங்களின் நிதி சுயாட்சியை பறிக்கும் மசோதா என்று வெளிப்படையாக கண்டித்துள்ளார். அடுத்து அதே ஆகஸ்ட் 13 திமுக மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவா இந்த மசோதாவை குறைந்தபட்ச செலக்ட் கமிட்டிக்காவது அனுப்ப வேண்டும் என்று அந்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். 14 ஆகஸ்ட் கனிமொழி அவர்கள் மீண்டும் இந்த சட்ட திருத்தம் கூட்டாட்சி தத்துவத்திற்கு முற்றிலும் முரணானது, முதலமைச்சர் விஜய் ஏன் எதுவும் பேசாமல் அமைதி காக்கிறார் அப்படின்னு இந்த மௌன மாமாவை நோக்கி கடுமையான கேள்விகளை எழுப்பியதற்கு பிறகு இந்த மௌன மாமா இப்போது ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறார் என்று சோர்ஸின் மூலமாக தகவல் தெரிந்து கொண்டதாக இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. என்னடா கதை விடுறீங்க? மாநில உரிமைகள்ல நீ லீடு இருக்கணும் அப்படின்னா திமுக காரனை விட 100 மடங்கு அதிகமாக உழைக்கணும்ன்றது தான்
இவனுக்கு கட்சி ஆரம்பிச்ச உடனே தமிழ்நாடு நவ் அப்படின்ற ஊடகத்துக்கு நான் கொடுத்த முதல் பேட்டி இடன்ல கூட கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். திமுகவை தாண்ட வேண்டும் என்றால் நீ திமுகவை விட 100 மடங்கு உழைக்க வேண்டும், அதற்கு அறிவு வேண்டும். அந்த அறிவு இல்லாத போது திமுகவை உங்களால் எந்த காலத்திலும் தாண்ட முடியாது. திமுக எந்த காலத்திலும் உங்களை எல்லாம் விஞ்சித்தான் நிற்கும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக திமுக தொடர்ந்து குரல் கொடுத்து போராடி உழைத்து வருகிறது. இவர்கள் வந்த உடனே எல்லாத்துக்கும் பட்டம் சூட்டிக்கணும், மகுடாதாரணம் பண்ணிக்கணும், எல்லாம் பண்ணிக்கணும். இதுக்கு அமைச்சர் வன்னியரசை துணைக்க வச்சுக்கிட்டு, ஷாஜகானை துணைக்க வச்சுக்கிட்டு, வாய்க்கு வந்ததை பேசிக்கிட்டு, பாரதிதாசன்ற மாணவருக்கு இப்போ வரைக்கும் நீதி கிடைக்கல. நேற்று மில்டன் விரிவாக ஒரு எக்ஸ்பிளனர் பேசியிருக்கிறார், போய் பாருங்க. இஸ்லாமிய மாணவர்கள் அயல்நாட்டு உயர்கல்வி படிப்பதற்காக 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தமிழ்நாடு அரசு அன்றைய திமுக அரசு ஜிஓ போட்டு 10 மாணவர்கள் அயலக கல்விக்கு அனுப்பப்பட்டார்கள். அதற்கு பிறகு இந்த ஆண்டு ஜூன் ஜூலை மாதத்தில் விண்டோ ஓப்பன் பண்ணி 10 இஸ்லாமிய மாணவர்களை தேர்வு பண்ணியிருக்கணும். ஆனால் தேர்வு பண்ணலை. மாறாக அந்த திட்டத்தையே கிடப்புல போடுற மாதிரி எதுவுமே அறிவிப்பே இல்லாமல் முடக்கி வச்சிருக்கிறாங்க. அப்போ இஸ்லாமிய மாணவர்கள் அயல்நாட்டிற்கு சென்று உயர்கல்வி படிக்கக்கூடாது என்கின்ற நோக்கத்தோடு தாவேகா செயல்படுகிறது. 99 2026 நடக்கிறத பேசுங்க. 2026 இஸ்லாமிய மாணவர்கள் அயல்நாட்டுக்கு உயர்கல்வி படிக்க போகக்கூடாது என்று தடுத்திருக்கிறது தாவேகா அரசு. இதை பார்த்தெல்லாம் உங்களுக்கு கண்ணீர் வராது இல்ல? வாய்க்கு வந்ததை பேசிக்கொண்டு பொய் பொய்யாக புழுகி கொண்டு சட்டப்பேரவை நினைச்சீங்கன்னா என்ன நினைச்சீங்க? இதுல நேரலை பண்றோம், இது ஒண்ணுதான் கேடு. இந்த அண்ட புழுகு ஆகாச புழுகுகளை எல்லாம் மக்களுக்கு நீ நேரலை செய்யற. நேரலை அப்படின்ற போது அதற்கென்று ஒரு கண்ணியம் இருக்கிறது. அந்த கண்ணியத்தோடு இந்த அமைச்சர்கள் யாராவது பேசி இருக்கிறாங்களா? வாயை திறந்தாலே ஏதாவது ஒன்று ப்ரோவோக் பண்றதுக்கு சம்பந்தம் இல்லாம ஸ்டேட்மெண்ட் பேசுறது, வெளியில இருக்கக்கூடிய தகவல்களை ஆதாரம் இல்லாம உள்ள வந்து பேசுறது, இதுதான் இவங்களுடைய வேலையே.